சித்ரா. ஏரலுக்கு பொருள் வாங்க வந்திருந்தோம். வந்த இடத்துல பொருள் வாங்கி முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் ஒருத்தர் பர்ஸை தவற விட்டுட்டாரு. அவரை கூப்பிட்டோம், அவர் கவனிக்கல, மூவ் ஆன் பண்ணி போயிட்டாரு. என்ன இருக்குன்னு பார்த்தா தங்க பொருள் இருந்துச்சு. 6 பீஸ் இருந்துச்சு. என்ன பண்ணேன்னு தெரியல. கொஞ்சம் விசாரித்தோம். எங்களுக்கு மற்றவங்கள்ட்ட கொடுத்தையும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் சரி ரைட் ஓகே, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம சொல்லிடலான்னு போலீஸ்கிட்ட வந்து சொன்னோம். அவங்கள்ட்ட தகவல் சொன்னோம், பொருள் கொடுத்தோம். உடனே ஒரு சார் எங்கள் கூட அனுப்பி விட்டு சிசிடிவி செக் பண்ண சொன்னாங்க. ஒரு கடையில் வந்து அந்த கடையில் வந்து பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இப்படி தவற விட்டு அவங்க அழுதுட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த யார் தவற விட்டாங்களோ அந்த நபரை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் இந்த அண்ணன் தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் உடனே அந்த ஓனர் நகைக்கடை ஓனர் வந்து ஸ்டேஷனில் வந்து மேடம்கிட்டருந்து பொருள் நல்லபடியாக வாங்கிட்டாங்க. யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நிமிஷம் யாரும் கவனிக்காமலும் போகாதீங்க, எடுத்துட்டும் போயிடாதீங்க. இது வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க, இது நம்மள் தானேன்னு அப்படியே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. இன்றைக்கி அடுத்தவங்க பொருள் தவற விட்டது, அதேமாதிரி நாளைக்கு நம்ம பொருள் தவற விடுவோம். நம்மளோடது கண்டிப்பாக நம்ம கைக்கு வரும். ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா பண்ண, ஒரு நிமிஷம் அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு. ஏதோ நாங்கள் திருடின மாதிரி எங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு. இருந்தாலும் போய் கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு யார்கிட்ட கொடுக்காங்க கரெக்டாக சேஃபாக போயிட்டான்னு பார்த்துட்டு போயிடுவோன்னு கூடயே போய் போனோம். கரெக்டாக உரிய நபர்கிட்ட உடனே நடவடிக்கை எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேம் எடுத்து கொடுத்ததுக்கு.